இப்போ எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் 2-3 மாசம் தான் டைம் இருக்கு. உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? நீங்க அதிமுக வந்து ஒருங்கிணைக்கிறதா உங்களுடைய முதற்கட்ட கோல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கான சொல்றேன், இப்பயே அதான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வேன். அதுக்கான திட்டம் என்னமா? திட்டத்தை எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? நான் செய்யும்போது நீங்க பாருங்க, பரவாயில்ல சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. திமுகவுடைய 4.5 ஆண்டுகால ஆட்சியை வந்து எப்படி பாக்குறீங்கம்மா? அவங்க வந்துட்டு இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி, நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கோம், திரும்ப நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லலாம், 21 சொன்ன மாதிரி நினச்சி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் ஒரு 10% கூட அவங்க செய்யலை. அதனால் அவங்களுடைய ஆட்சி எப்படிங்கிறது வாக்களித்த மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது திரும்ப ஏற்கனவே இவங்க செய்வாங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, அதுவும் எழுத்து வடிவில் சொல்லியிருக்காங்களே, வார்த்தையால் சொன்னால் கூட மாற்றி பேசலாம், எழுத்து வடிவில் கொடுத்துருக்காங்க, நிச்சயம் செய்வாங்க நினச்சி போட்டது வாக்கு. இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி திரும்ப போடுவாங்க? நிச்சயம் அதை செய்ய மாட்டாங்க. அதிமுக பிளவுபட்டிருக்கிறது வந்துட்டு திமுகவுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாதகமா? அதுதானே சாதகமே அவங்களுக்கு. அதனால அது இந்த முறையும் அப்படி நடக்கும்னு நினைக்கிறாங்க. சில பிரித்து ஆள்ற விஷயங்களும் அவங்களே சில இது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து ஒன்று ஒன்றா முறியடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி தான். கடைசி கேள்வி, விஜய் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே அரசியலில் வர்றவங்க எல்லாருமே போராடி தான் வரணும். அதனால் யாரும் வர்றதை நம்ம வர வேணான்னு சொல்ல முடியாது, வரவேற்க தான் செய்யணும். அதனால் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும்.